கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயமும் தேங்காய் எண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயமும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் ஹோல் கரம் மசாலா இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அதை இது கூடவே போட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு மட்டனுக்குள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். அப்போ தக்காளி சாஃப்டாக வேக ஈஸியாக இருக்கும். இதான் ஸ்பைஸ் பவுடர்ஸ்: சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா பவுடர், கியூமின் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர். இது கூட ஃபெனல் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் லிவர் தனியாக மட்டன் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மட்டன் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக லிவர் பீசஸும் இருக்குது. மசில் கலந்த லிவர் பீசஸும் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது சிம்மிலே போட்டு நல்லா கவர் பண்ணி அப்பப்போ ஸ்டிர் பண்ணி குக் பண்ணால் மட்டன் இந்த அளவுக்கு குக் ஆகி கொஞ்சம் தண்ணி ஊஸ் அவுட் ஆகிடும். இப்போ மட்டன் ஓரளவு மேரினேட் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 பொட்டேட்டோ பெரிய க்யூப்ஸாக சாப் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேன். இதை ஒரு வாட்டி நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணலாம். சிம்மில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணலாம். ஒரு 9 to 10 விசில்ஸ் வச்சுக்கலாம். மட்டன் டெண்டராக இருந்துச்சுன்னா 5 to 7 விசில்ஸ் போதும். ஸோ இதுதான் ஹோல் கரம் மசாலா. எண்ணெயில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பே லீஃப், அதுக்கப்புறம் அன்னாசி பூ போட்டிருக்கேன். கல்பாசி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லி, புதினா இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணி அந்த கரம் மசாலா, மல்லி, புதினா போட்டு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். அரைச்ச தேங்காய் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். ஸோ அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி.